புதிதாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ள மாஸ்க் படத்தின் ஸ்கிரிப்ட் உதவியதாக இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மாஸ்க் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் தன்னுடைய இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் 24ஆம் தேதி தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மாஸ்க் படத்தில் கவினுடன் ஆண்ட்ரியா முக்கிய வேடத்தில் நடித்துள்ள நிலையில் ருஹானி சர்மா கதாநாயகியாக நடித்துள்ளார். ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். எனக்கு பர்சனலா ஒரு நான் புதுசா சில விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்னு தான் இது சொல்லணும். ஆண்ட்ரியா எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு 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 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ், அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ். சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது. தட் எக்ஸைட்டட் மீ. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் அவங்க ஷூட் பண்ணது நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான். நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேற வேறையா இருந்தது. நெல்சனுடைய ஏதோ இருக்காரு இல்லை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன புரியல. பட் அது ஆக்சுவலாக நெல்சன் இந்த படத்தில் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு. அதுதான் அவங்க அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. நவம்பர் 21st மாஸ்க் ரிலீஸ். Absolutely sir. நவம்பர் 24th அரசன் ஸ்டார்ட் பண்றோம். கனடாவில் குளிர்காலத்தின் முதல் பனிப்பொழிவு தொடங்கியதால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். கனடாவில் பொதுவாக நவம்பரில் பனிப்பொழிவு தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் டொராண்டோ நகரில் நிகழ் பருவத்தின் முதல் பனிப்பொழிவு தொடங்கியதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் உற்சாகமாக சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டதுடன் பனிக்கட்டிகளை ஒருவருக்கொருவர் வீசி விளையாடினர். மேலும் வானிலிருந்து பஞ்சு துகள் போல பனி கொட்டியதால் சாலையில் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. குழந்தைகள் சாலையில் கிடந்த பனிக்கட்டியை பிடித்து குவித்து வைத்து விளையாடினர். பொதுமக்கள் நடப்பதற்கு இடையூறாக நடைபாதையில் சேகரமான பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.